தூங்குறியா அப்பனே? கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் போட்டாங்க. சூப்பர், வெரி குட். நல்லது. ஒரு ஃபுல்லாக ரகலை பண்ணும். அழகு அழகு. பையனா பொண்ணா? பையன். குட் பாய். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. ஒரு அழகாக நல்ல பிள்ளை. சூப்பர் சார், நல்ல பிள்ளை. தம்பி பேர் என்ன? ஆறாம் முதல். தொடக்கூடாது தொடாத. ஏன்னா ஒன்றும் ஃபுல்லாக கையை உள்ளே வச்சிருந்தேன். அவன் எங்கே தொடுறான்? கையை உள்ளே இருக்கு. நீங்கள் டவுல் போட்டு தான் தூங்கிட்டீங்க. சில பிள்ளை, நல்ல பிள்ளைங்க. நீ அழகுமா, நல்ல பிள்ளை. இல்லைன்னா இந்த பிள்ளை நல்லா அழுகி கும்பலை ஊட்டி போட்டு அழுத்தி அழகுப்பா அழகுப்பா. அவ்வளோதான் சொல்லலாம். நல்ல பிள்ளை. சூப்பர். கூப்பிட்ணும் அப்படியே மொட்டை முடிச்சதுக்கப்புறம் வா. நீங்கள் தெரியவே இல்லை. கூப்பிட்றேன், நீ பாட்டு கதை பேச. தண்ணி போட வேணாமா? முட்டை அடிச்சா போதுமா? தம்பி உனக்கெல்லாம் 6 மாசம்டா. காவியாக்கு உனக்கெல்லாம் வீடு எடுக்குமா? பார்த்தது அது முடினாங்களே. அது காசு இது இருக்கா? காசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை போட்டாங்க. என்ன பண்றாங்க? நல்ல அழகு. சூப்பர். நிம்மதியா இருப்பான். தலைச்சிவ வராங்க. கொடுத்துட்டா காவியா? கொடுத்தது தானே. அங்கே போட்டலாங்க. மெதுவா செஞ்சு கொடுங்க பிள்ளைக்கு. ரொம்ப செய்யுது அழகாக பிள்ளைக்கு. காசு அழகாக பின்னாடி வர சாமி. ஐயோ என்னம்மா இந்த துண்டு குளிச்சுட்டு போடுற துண்டை குடிச்சிட்டு அவன்கிட்ட விடு வேற எடுத்துக்கலாம். இல்லையா? எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? நான் காலைல யூஸ் பண்ணதான் இருக்குங்க. இருக்குல்ல இருக்குல்ல. அப்புறம் என்ன இப்படி தூக்கி போட்டாங்க. அவர் கேட்ட பாரு தப்பா குடிச்சிருச்சு. என்கிட்ட கேட்கணுமா இல்லையா? அது நீ வரணுமா இல்லையா? சரி துண்டு இருக்குல்ல, உதறி இருக்கலாம். உதறி அது அவனோட வெள்ளை துண்டு இல்ல. அவனோட அமைதியா இருக்க அழுவாம குழந்தை ஏன்னா அழுவுடு மேடம். கை வைக்காதீங்க அப்படியே எல்லாம் வாங்க வாங்க. நான் சொல்றேன் போய் ஆள போறீங்க. அவன் என்னையோட கூட்டி போதே சந்தோஷத்துல இருக்கா. என்ன இவ டார்ச்சர் பண்ண மாட்டா. டெய்லி ஃபீல் பண்ணிட்டு எரிஞ்சு போயிருச்சு. இது மாதிரி முடி வளருங்க. ஐயர் மாதிரி எடுத்து கொடுக்குது பாருங்க. நல்லா இருக்குங்க ஸ்டைலா. முதல்ல நீ வளர்த்து காட்டு. என்ன வளர போகுது? முடி வளர இருக்கிற முடியும் பாதுகாத்தா போதும். தம்பி எங்க அத்தை என்ன தடவைனாங்க. என்ன தடவைனா வராது தானே முட்டடி கேசிக்கிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் சரி முட்டை அடிக்கிறோம். ஆனா ரமணாவுக்கெல்லாம் பொண்ணோட இவனோட தம்பியோட தான் இருந்துச்சு. பாய் 2 குடுமையை போட்டு ஃபுல்லா அலையும். குடுமையை வச்சு போட்டு வச்சுப்போம் டெய்லி. அப்போ ஆட்டக்கூடாது. கையை உள்ள வச்சுடா. கையை நீட்டிடுவான்டா. தம்பி கையை வச்சுட்டா. அவனே உள்ள வச்சுக்கிறான். அப்போ மேல பட்டு விடுண்டி.
ஒரு நல்ல குளியலை போட்டுட்டு தூங்கிருக்கடி. அங்கே போய் பானூட்டில் கூட குளிக்க வைக்க மாட்டேன்டா. அந்த கேணி இருக்கு பாரு, அங்கே போய் பச்சை தண்ணியை தாண்டா எல்லாம் அதுவே இல்லை இவெல்லாம் என்ன கதை கதமா அவன் ரிலாக்ஸா இருக்கான். அந்த மணிக்கு வா, தூக்கி விடு. மடிக்கு வா. தூக்கி விடாது. அந்த மணியில உட்காருங்க. அதான் சொன்னேன் மடிக்கு வானே. தலைய சீப்பு எடுத்தா வேணாம். தண்ணி வச்சோடனே அந்த சிறு அளவா இருக்கும். சவனையில இருக்கால என்ன சத்தமே காணும். அழகா காட்டுச்சு தண்ணி. உங்க அம்மா பேசுறது அப்படி அழுகுறாடா என்ன போய் பாருங்கடா அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்பனுக்கு இனிமேல் சீப்பு இல்லை. கொண்டோ நோ கொண்டோ. காவியம் வந்து புரியுதா? ஐயோ ஃப்ரீன்னு சொல்லாதீங்க பெரியமா. இனிமே இந்த மட்டையை பத்திரமா பாதுகாக்கணும் முடி வளர்ற வரைக்கும். ஹெல்மெட் போட்டு விட்ரு. அது கொஞ்சம் விற்கிது ஆன்லைன்ல. அவன் குள்ளாவே போட்டுக்க மாட்டான், தூக்கி வீசிடுவான். அது முதுகில் கட்டணும். அது அனிசிங்காக இருக்கும் பசங்களுக்கு. முடி எல்லாம் அவன் பார்த்துக்குவான். ஐயோ இவனுக்கு ஏதாவது பேர் சுட்டணுமே மொட்டை அடிச்சதுக்கப்புறம் என்ன பேர் சுட்டலாம் சொல்லுங்க நீ. நல்ல பேராக சுட்டணுமே அவனுக்கு மொட்டை அடிச்சதுக்கப்புறம். சாண்டிக்கு போ. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் என்ன காத்து வருது பெரியமா, காத்து வருது, வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல தலைக்கு காத்து. அப்பனுக்கு மொட்டை முடிச்சாச்சு. உங்களின் கருத்து அப்பனுக்கு மொட்டை அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிட போறீங்க? தண்ணி வச்சு அலுவலியா ஒண்ணுமே இல்லை. சஞ்சனா ஒரு மூச்சு இல்லை நம்மளை விட்டுச்சு எல்லாம். நல்லா சமத்து உள்ள காட்டுது வருது. காது வைக்க அழுவாது உள்ள இருக்கு. அதான் தோடு போட்டுக்கிறேன். என் தோடு எடுத்து பொட்டு வச்சுக்கிறாரு. மூஞ்சி தொடச்சிக்கிட்டு